ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி ஒரு புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆவின் கனியாக 5வது கனியாக தயவு. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த இச்சை அடக்கம். இதுக்கு மேலான பிரமாணம் இல்லைன்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ ஆவிங்கனியாக 5வது கனியை பற்றி நம்ம வாசிக்கலாம். நம்ம கர்த்தர் தயவு மிகுந்த தயவு உள்ளவர்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 2-3 காரியங்கள். இப்போ யாக்கோபு ஏசாவை ஏசாவை தன் சகோதரனோட பிரச்சனை பண்ணி கிளம்பி ஊருக்கு போயிட்டு திரும்ப திரும்ப தான் ஊருக்கு தகப்பன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவரை சந்திக்கிறதுக்காக போகும்போதே அவர் நிறைய பேர் ஆளுகளோடு அடித்து கொல்லுவாங்கங்கிற பயத்திலே அப்படி ஜெபம் பண்ணிட்டு பயத்திலே வரும்போதே அவரை கட்டி பிடிச்சி தழுவி அழுது அப்போ சொல்கிறாங்க தன் சகோதரன் இடத்துல. ஆதியாகமம் 33:10 உன்னோட கண்ணில் எனக்கு தயவு கிடைத்ததே அது போதும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் மோசே காலத்தில் வரும்போது யாத்திரா 3:21, 11:3, 12:36 இதில் எல்லாம் எகிப்தியர் கண்ணில் தயவு கிடைக்கும்படியாக எகிப்தியர் 10 வாதையினால் அவங்களுக்கு நிறைய சங்காரம், அழிவு, சாவு நிறைய சந்தித்தாங்க. ஆனாலும் புறப்பட்டு வரும்போது நீங்கள் கேளு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அவனிடத்துல வஸ்திரத்தையும் பொன்னும் வெள்ளியெல்லாம் கேளுங்க, நான் எகிப்தர் கண்ணில் தயவு கிடைக்கும்படி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கர்த்தர் அப்படி சொன்னது நிமித்தமாக இவங்களும் கேட்டாங்க. 36ஆம் வசனம் பார்க்கும்போது கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தர் கண்ணில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதே அவர்களுக்கு கொடுத்தார். அவ்விதமாய் அவர் எகிப்தரை கொள்ளையிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கும்படி செய்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் அதுவும் இல்லாமல் யாத்திராகமம் 33:19 நம்மட தயவு எனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன், உனக்கு முன்பாக என்னோடய தயவு கடந்து போக பண்ணுவேன், நாமத்தை கூறுவேன்னு சொல்லி மோசைக்கிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம தேவன் தயவுள்ள தேவனாக இருக்காங்க. ரூத் இதே மாதிரி தான் 2:20 நவோமி சந்திக்கும். நவோமி சொல்கிறாங்க, தயவு செய்கிற கர்த்தர் மரித்தவங்களுக்கு உயிரோடு இருக்கிறவக்கும் தயவு செய்கிற கர்த்தரோட தயா நம்மளை ஆள் கொண்டதுனால நீ போவாச சந்திக்கும் காரியங்கள் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அங்கேயே ஆறுதல் படுத்தாங்க. ரூத் 2:20 வாசித்து பார்த்தா தெரியும். கொலோசர் 3:12 அவரோட தயையும் தாழ்மையும் நம்ம தரித்து கொள்ளணும்னு சொல்லப்படுது. கர்த்தரோட தயவும் தாழ்மை ஆவியின் கனியாக இருக்கிறா. 5வது கனியுண்ட தயவு நமக்குள்ளே நிறைய தயவு உண்டாகணும். கர்த்தர்